கடன் கிடைக்கும். ஏனென்றால் சனி பகவான் 6ஆம் வீட்டை பார்க்கிறார். அந்த வாங்கக்கூடிய கடனை ஒரு அனுகூலமான கடனாக, ஒரு அஃபிஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதா இருக்கலாம். இல்லன்னா ஆர்னமெண்ட்ஸ், கோல்டு மாரியான விஷயங்கள், இல்ல வீடு கட்டுறது, இந்த மாரி யூஸ்ஃபுல்லான கமிட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், இங்கு 10ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடிய இதே சனி பகவான் 9ஆம் வீட்டை பார்க்கிறார் என்பது உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றம் அல்லது ஒரு ஏற்றம் என்பது ஏற்படும். வரக்கூடிய வாய்ப்புகள் நல்ல வாய்ப்பா? அதில் ரிஸ்க் எடுக்காமல் பயணிக்க முடியுமா? புதிதாக ஒரு கிளையண்ட்டை நம்பி நாம் கிரெடிட் கொடுக்கலாமா? அவ்வாறு கிரெடிட் கொடுத்தால் பேமெண்ட் வருமா? ஒரு புது கான்செப்ட், ஒரு புது டெக்னாலஜியை நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது இந்த சேஃப்டி லெவல் என்ன? அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது நமக்கு புத்திசாலித்தனம். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது வரும். அதனை நீங்கள் சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணுவது, தேவைப்பட்டால் அதில் முதலீடு செய்வது, இல்லை என்றால் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சமாளிப்பது புத்திசாலித்தனம்.